ஹார்டஸ்ட் ஒர்க்கர் இந்த ரூம். யூஏஇல எங்கேயுமே அவைலபிலிட்டி கிடையாது, ஈவன் இந்தியாலேயும் கிடையாது. யா வாவ், பைத்தியகாரத்தனமா ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எத்தனை தடவை வேணாலும் வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கலாம். Hey hello guys, welcome back to Chotu Vlogs. Actually இந்த கவர் கிளீனிங்க பார்த்துருக்கீங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஹெட்ஃபோனை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹெட்ஃபோன் வந்து என்ன பிராண்ட், நான் என்ன பர்பஸ்க்காக வாங்கினேன், ஸோ எப்படி வந்துச்சு, இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்மர்ல ப்ராஜெக்ட்ராக். உங்களுக்கு எல்லாருமே டிவானி ஜான்சன் தெரியும் நினைக்கிறேன், தி ராக். ஸோ இவனோட பிகஸ்ட் ஃபேன். பட் இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் இல்லை, லாஸ்ட் ஒரு 4 months பார்த்தீங்கன்னா பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அது டிராஸ்டிக்கா, அதாவது ஃபெப்ரவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் ஆல்மோஸ்ட் போய்கிட்டு இருக்கு. லைக் இப்படி இருந்தேன் ஃபெப்ரவரியில், உங்களால் நம்ப முடியாது. இப்படி இருந்தேன் இப்படி ஆயிட்டேன். பட் வந்து இது ஒண்ணு கம்ப்ளீட் ஆகல. என் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண பிறகு யூடியூப்ல இத பத்தி ஃபுல்லா கிளியரா என்ன டயட் எடுத்தா, என்ன ஒர்க் அவுட் பண்ண, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் யூடியூப்ல போஸ்ட் பண்றேன். பட் அந்த ஜிம், அதாவது அந்த ஒர்க் அவுட் பண்ற பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ராக் வந்து என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. லைக் இதோட இந்த லோகோவா இருக்கட்டும், லைக் இதோட பிராண்ட் பிளஸ் வந்து என்னோட ஃபேவரட் ராக். ஸோ இது எல்லாமே பார்த்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஷூ வாங்கியிருந்தேன், PR4 ஷூ வாங்கியிருந்தேன். பட் போக பாத்தீங்கன்னா டி ஷர்ட், ஷார்ட்ஸ், தென் பாத்தீங்கன்னா கேப், ஸோ எல்லாத்துலயுமே இந்த லோகோ இருக்கும். இது வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த ட்ரஃபிள் பேக் பேக், இது வந்து ஜிம் பேக். இது என்னடா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? போட்டுட்டு தான் ட்ரைனிங் பண்ணுவானு கேட்டீங்களா? இல்ல, ஜஸ்ட் வந்து இது எனக்கு ரொம்ப கிரேஸா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ஹெட் பேண்ட்லாம் நான் காலேஜ் டைம்ல தான் பைக்ல போக்குள்ள கட்டிட்டு இருந்தேன். சோ இது ஒன்னு வாங்கி வச்சிருந்தேன். என்னடா இது வரிசையா ஒரு லிஸ்டா போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. சோ இந்த மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கு. பட் இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறது இல்ல. இந்த ஹெட்ஃபோன் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். இப்போ தெரியுதா நான் ஏன் இந்த அளவுக்கு ஒரு கிரேஸா இருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஹெட்ஃபோன் சேம் இதே ஹெட்ஃபோன் ஓவர் இயர் ஹெட்ஃபோன் வந்து யூஏஇல எங்கேயுமே அவைலபிலிட்டி கிடையாது, ஈவன் இந்தியாலேயும் கிடையாது. இதை வாங்குறதுக்கு நான் யூஏஇல தேடாத இடம் கிடையாது. ஸோ எல்லா அண்டர் ஆர்மர் ஷோரூமும் பார்த்துட்டேன், JBL பார்த்துட்டேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சாரி இந்த ப்ராடக்ட் ஒன்லி அவைலபிள் இன் UK அண்ட் US தான் இருக்குன்னாங்க. என்னடா பண்றதுன்னு ஈவன் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டேன், அங்கே கேட்டேன், இங்கே கேட்டேன். பட் எந்த பாசிபிலிட்டியுமே இல்லை. பட் ஃபைனலாக ஒரு ஆப், யூபைன்னு ஒரு ஆப் இருக்கு, அதில் போயிட்டு அவங்களுக்கு அந்த யூபைல கால் பண்ணி இது ஜென்யூன் ப்ராடக்டா, ப்ளஸ் வந்து நீங்கள் ஷோரூமில் தான் வாங்குவீங்க, அது இது நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு ஃபைனலி ஒரு வழியாக வாங்கிட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1.5 மாசம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு தான் வந்து இறங்குச்சு. ஸோ அதான் ஹாப்பியா இருக்கு. என்னென்ன இருக்கு, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன், அப்படி இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிற அளவுக்கு இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். போட்டிருக்காங்க projectrock over ear headphones. ஸோ இது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் உள்ளது, ஃபாஸ்ட் பேர் அண்ட் வந்து ராக்கோட சிக்னேச்சர். இங்கே பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்வெட் ரெஸ்பெக்ட், அதாவது என்ன மாதிரி ஆளுங்களுக்காக ஹார்டஸ்ட் ஒர்க்கர் இந்த ரூம். ஸோ ஜிம்மில் சொல்கிறேன். இங்கே வந்து ராக்கோட ஃபோட்டோ. அப்படி இங்கே திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோனில் உள்ள ஸ்பெக், அதாவது கீஸ்லாம் இருக்கும். இதில் மெயின் என்னன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள உங்களுக்கு நிறைய ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து மற்ற ஹெட்ஃபோனில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதையும் தாண்டி இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இது வந்து வாஷபிள். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும்னு காமிக்கிறேன். இன்னும் 48 hours வந்து பேட்டரி. ஆக்சுவலாக ஸ்பீட் சார்ஜ் 48 மணி நேரம் வந்து உங்களுக்கு சார்ஜ் நிற்கும் ஒரு தடவை சார்ஜ் பண்ணால். உள்ள என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா JBL, இந்த ப்ராடக்ட் வந்து JBLோட இவங்க வந்து அண்டர் ஆர்மரோட டைப் பண்ணி, அண்டர் ஆர்மர் வந்து ராக்கோட டைப் பண்ணி பிளான்னு அப்படியே கொலாப்ஸ் ஆகி நம்மளை வந்து பற்றி வச்சு விட்டாங்க. வாவ், ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. எஸ், அண்டர் ஆர்மர் JBL ஓப்பன் பண்ண போகிறோம். வாவ், இது வேற லெவலில் இருக்குங்க. கேஸ்லேயும் அந்த லோகோ போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஹார்டாக இருக்குது, ப்ளஸ் வந்து மேட் ஃபினிஷ், ஒரு லெதர், ஒரு ஏதோ ஒரு டைப். பட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது. நீங்கள் கீழே ட்ராப் பண்ணாலும் உங்களுக்கு ப்ரோக் ஆகாது. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. எதுக்காக இதுனா, இப்போ நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹெட்ஃபோனை கழட்டி உள்ளே வச்சு நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்வெட் ப்ளஸ் வந்து அந்த ஸ்மெல்லாக இருக்கும்ல, அது போகிறதுக்காக ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. வேற லெவல். ஸோ 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ண போகிறோம். வாவ், வேற மாதிரி. ஃபைனலி ஜெயிச்சிட்டா மாறா. இருங்க, ஆக்சுவலாக அதை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃபோல்டபுள் பொழுது நம்மளே ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். வேற லெவலில் இருக்குங்க. பா, அது மேட் ஃபினிஷ்லையும் இருக்குது, க்ளோசி ஃபினிஷ்லையும் இருக்குது. இந்த லோகோ ப்ளஸ் வந்து இந்த அண்டர் ஆர்மர் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளோசி ஃபினிஷ்லையும், இது வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷ். இதில் என்ன ஒன்றுனா, இது வந்து உங்களுக்கு பிடிக்கவே நல்ல ஒரு அழுத்தமாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து ப்ரோக் ஆகாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்ட்மெண்ட் வேற மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக அடைச்சிருச்சுங்க. ஆனால் என்னன்னா இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு, டிரான்ஸ்பரன்சி மோடு இருக்கு. அது வந்து உங்களுக்கு இது ஒரு ஆப்லாம் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு. வேற லெவலா.
அதுக்கு முன்னாடி இது என்னன்னா இந்த ஹெட்ஃபோனில் இன்னொன்று ஒரு முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னா நான் சொன்னேன்னா இது வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான். பட் அது இல்லாமல் இந்த ஏர் கப் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஜிம் போகிறோம், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே லெதர் இங்கே கிளாத் ரெண்டுமே மிக்ஸ்அப் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஜிம்மில் போயிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஃபுல்லாக இந்த இதில் வந்து ஸ்வெட் ஃபுல்லாக ஆகும். இதை மற்ற ஹெட்ஃபோன்னா உங்களை இதை வந்து வாஷ் பண்ணவே முடியாது. ஆப்பிள்லையும் கொடுத்துருக்காங்க கழட்டலான்னு, பட் அதை வாஷ் பண்ணால் அது டேமேஜ் ஆகிடலாம். பட் வந்து இது வந்து மேட் ஃபார் ஒன்லி ஜிம், அதாவது ஹார்டஸ்ட் ஒர்க்கர் இந்த ரூம், அவங்களுக்காக இந்த வந்து ஹெட்ஃபோன் மேட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள ஏர் கப் மட்டும் கழட்டி நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட். ஸோ இதை வந்து இப்போதைக்கு இங்கே வச்சுட்டு தென் வந்து அடுத்தது உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். டேட்டா கேபிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா டைப் சி டு USB-A. ஓகே, ஸோ இப்போ இருக்கிற இதுக்கு டைப் சி கொடுத்தது வந்து நிறைய பெனிஃபிட். ஓகே, ஆக்சுவலாக இது 3.5 mm கேபிள். இது வந்து உங்களுக்கு 48 hours சார்ஜின்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பேட்டரியும் உங்களுக்கு ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 3.5 mm வந்து எங்கே இருக்குது, இந்த போர்ட்டில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்வெட் ரெஸ்பெக்ட் எழுதியிருக்காங்க. ஸோ இதான் கேஸ் பார்த்துங்க, கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன்லாம் நல்லா இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். Under Armour Max Fitness, ஆக்சுவலாக இது ஏதோ ஆப்புக்கு ஒரு கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன். ஸோ இது மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் வந்து இந்த லோகோ, ஆக்சுவலாக இதில் ஸ்டிக்கர் வந்து நான் ஷூக்கு வாங்கினப்போ, ஷூ வேற என்னமோ வாங்கினப்போ எனக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்தாங்க. இப்போ வந்து ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அழகாக இருக்குது. இது வந்து ஃபோனில் ஒட்டிக்கலாம். ராக் குயிக் ஸ்டார்ட் கைட். ஸோ இந்த ஹெட்ஃபோனை வந்து இந்த JBLன்னு ஆப் டவுன்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆப்ஷனும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன, அதான் அதே தான் கேட்லாக் தான், டவுன்லோட் மை JBL ஹெட்ஃபோன் ஆப். இது என்னன்னா அந்த சேஃப்டி கைடுங்க. ஸோ அவ்வளோதான். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம்னா என்ன பேசுறதுன்னு தெரியாது, என்ன பண்ணுறோன்னு தெரியாது, என்ன பைத்தியகாரத்தனமாக ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏர்பாட்ஸ் ப்ரோ வச்சிருக்கேன். அப்புறம் எதுக்குடா இதை வாங்கினேன்னு நீங்கள் நினைக்கலாம். அது வந்து ஆல்மோஸ்ட் 95% எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா, ஜிம்மில் நல்லாவே ஒர்க் ஆகுது. சம்டைம்ஸ் லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு வந்து ஒர்க் ஆக மாட்டேது. ஏன்னா அது ஸ்வெட் இருக்கக்குள்ள அந்த ஸ்வெட்டோட தூக்கி நான் அவசரப்பட்டு சார்ஜில் போட்டுறேன்னா சார்ஜ் ஏற மாட்டேது. சம்டைம் வந்து மைண்ட் ஃபக் ஆகும். எனக்கு பாட்டு இல்லாமல் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாதுங்க. ஸோ அதை நான் சார்ஜ் பண்ணிட்டுன்னு நினச்சிட்டு அங்கே போய் எடுத்து மாட்டுவேன். 0% இருக்கும், மைண்ட் ஃபக் ஆகும். அதையும் தாண்டி வாங்கினது காரணம் இது ரெண்டு தான். அது வந்து எனக்கு நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா பெர் டே வந்து நான் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ளஸ் வந்து ரக்குடு லுக்கில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வாங்கி போட்டு வேற லெவலில் கேட்கலாம். பாட்டே ஓடல, சும்மா இருக்கேன். ஸோ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்து நான் ஃபோனில் வந்து அந்த ஆப் ஏற்றலை. ஓகேவா, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன ஸ்பெக் இருக்குது தென் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தென் வந்து நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி ஈவன் நான் கார்டியோ பண்ணி ஒர்க் அவுட் வெயிட் ட்ரைனிங் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி இது வந்து எந்த அளவுக்கு எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா கம்ஃபர்ட்டாக இல்லையா, ப்ளஸ் வந்து ஜாகிங் பண்ணக்குள்ள வந்து இது வந்து ஜிப் ஆகுதா, அப்படி எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 days வந்து நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய். The next day. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண வீடியோ பார்த்திருப்பீங்க. நான் வந்து ஹானஸ்டா சொல்றேன், நான் வந்து கார்டியோ பண்ணக்குள்ளேயும் சரி இல்ல வெயிட் ட்ரைனிங் பண்ணக்குள்ளேயும் சரி எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலோ இல்ல நான் ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள இந்த ஹெட்ஃபோன் லைக் கலந்து வர மாதிரியோ எந்த ஒரு இதுமே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஹெட்ஃபோனை வியர் பண்ணிட்டு போக்குள்ள லைக் ஏதோ எனக்கு வந்து ஒரு அடைச்ச மாதிரியே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஏர்பாட்ஸ் ப்ரோ யூஸ் பண்றேன். ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து காதுல இருக்கிறதே தெரியாது. பட் இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு half an hour வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஒர்க் அவுட் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா லைக் ஃபுல்லா கவர் அப் ஆயிடுச்சு. ஓகேவா, எனக்கு வேற எந்த ஒரு நாய்ஸ்
நாய்ஸ் இல்ல, ஃபுல்லா வந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா டீசெண்டா இருந்துச்சு. ஸோ ரொம்ப லவுட் கிடையாது. ஏன்னா ஏர்பாட்ஸ் ப்ரோல பாத்தீங்கன்னா வேற லெவல் லவுடா இருக்கும். பட் வந்து இந்த ஹெட்ஃபோனுக்கு வந்து இது என்ன பண்ண ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றப்போ ஒரு த்ரெட்மில் சவுண்டோ இல்ல ஜிம்ல உள்ள சாங் சவுண்டோ எதுவுமே எனக்கு கேட்கல, ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. பேஸ் ஓகேவா, பேஸ் லெவல் வந்து வேற லெவலுங்க. ஏர்பாட்ஸ் ப்ரோல கூட இந்த அளவுக்கு பேஸ் கிடையாது. பிளஸ் வந்து இது ஓவர் இயர் ஹெட்ஃபோனுங்கிறனாலயா என்னங்கிறதுனால தெரியல, அந்த ஒவ்வொரு சாங்கும் அந்த பீட் அந்த பேஸ்லாம் அந்த லைக் ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள ஒரு லைக் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆக்கி ஓகே இன்னும் ஒன் மோர் ரெப் அப்படின்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஹெட்ஃபோன்ல ஒரு முக்கியமான ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. அதை பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். என்னன்னா இப்போ நான் அந்த ஹெட்ஃபோன் எடுத்து வியர் பண்ணோடனே ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் ஆயிடும். ஓகேவா, இப்போ நான் மியூசிக் ப்ளே பண்றேன்னா எனக்கு வெளியில உள்ள எதுவுமே கேட்காது. ஓகேவா, நான் ஜிம்ல நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ யாராச்சும் இந்த பேச வராங்க, அப்ப நான் இந்த லோகோ இதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா பாத்தீங்கன்னா சாங் ஸ்டில் ப்ளே ஆயிட்டு தான் இருக்கு. ஐ மீன் ரொம்ப லைக் 5% தான் சாங் ஓடுது. பட் அவங்க பேசுறது ஆப்போசிட்ல பேசுறது அதை அப்சர்வ் பண்ணி நல்ல வேற லெவல் கிளியரா இருக்கு. எப்படி சொல்றது, நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா ஈவன் ஏர்பாட்ஸ் ப்ரோல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு, டிரான்ஸ்பரன்சி இருக்கு. இப்போ நான் யாராச்சும் பேச வராங்க, டிரான்ஸ்பரன்சி மோட் நான் ஆன் பண்ணாலும் சாங் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சுன்னா நான் சாங்கை பாஸ் பண்ணா தான் அவங்க பேசுறது எனக்கு கேட்கும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா மைல்டா தான் கேட்கும். பட் இதுல வந்து நான் 2 தடவை கிளிக் பண்ணோன்னே அந்த சாங்கோட வால்யூம் வந்து 5% போயிட்டு அவங்க பேசுறது வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுது. யாரா நீங்க, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, இப்போ யாராச்சும் பேச வராங்கன்னா 2 கிளிக். ஓகே, அவங்களோட கன்வர்சேஷன் முடிஞ்சோன்னா அகைன் 2 கிளிக். அகைன் வால்யூம் வந்து அப் ஆயிடுது. அப்பதான் நினைச்சேன் ஓகேடா ஹஜா சாட்டிஸ்ஃபைட் ஒர்த் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெட்ஃபோன்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன அசஸ் பண்ணலாம், தென் ஆப்ல என்னென்ன அசஸ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு சொல்றேன். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து நார்மலா வாங்கலாமா வேணாமா, இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஓகேவா, நீ எவ்வளவு காஸ்ட், ஸோ இது எல்லாத்தையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெட்ஃபோனோட ஆப்ல போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ வந்து இதான் JBL ஆப். ஓகேவா, இதை ஓப்பன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி நீங்க போனோட பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ உங்களுக்கு UA projectrock ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. வியர் பண்ண உடனே உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆயிடும். ஓகேவா, இதுல 2 டைப் இருக்கு நாய்ஸ் கேன்சலிங். ஓகேவா, ஒன்னு எவ்ரிடே மோடு, இன்னொன்னு ஆக்டிவ் மோடு. எவ்ரிடே மோட்னா நார்மலா உங்களுக்கு உள்ள நாய்ஸ்லாம் வந்து பிளாக் பண்ணும். ஆக்டிவ் மோட்னா உங்களுக்கு வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணக்குள்ள அதை ஆப்டிமைஸ் பண்ணி இது பண்ணும். ஸோ நான் வந்து எவ்ரிடே மோட்லேயே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் சவுண்ட் கண்ட்ரோல். இதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே உள்ள சவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கும். பட் ஸ்டில் வந்து பாட்டு வந்து ஃபுல் சவுண்ட்ல தான் இருக்கும். பட் இதுலயே 2வது ஆப்ஷன் என்னன்னா டாக் த்ரூ. நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன்ல டபுள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு சாங் வந்து பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். பட் ரொம்ப கம்மி, உங்களுக்கு எய்தாப்ல உள்ளவங்க பேசுறவங்களோட வாய்ஸ் வந்து நல்லா அப்சர்வ் ஆகணும். ஸோ இதை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டு வந்து ரொம்ப மைல்டா போயிடும். பட் அவங்க பேசுறது நல்லா கேட்கும். இன்னொன்று ஸ்மார்ட் ஆடியோ அண்ட் வீடியோன்னு இருக்கு. இதுல போயிட்டு நீங்க ஆடியோ மோட் வச்சுக்கலாம், வீடியோ மோட் பார்க்கல வீடியோக்கு தனியா வச்சுக்கலாம். பட் இதெல்லாம் தேவையில்லை மாத்திரம். இது வந்து நீங்க ஆப்ல அசஸ் பண்ணிக்கலாம். இல்ல அது வேணா நீங்க ஹெட்ஃபோன்லயே பண்ணணும்னா இந்த இருக்குல்ல இந்த லோகோ, இதை வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டாக் த்ரூ வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அதாவது சொன்னா நாய்ஸ் கேன்சலிங்ல இருந்து டாக் த்ரூ ஆக்டிவேட் ஆயிடும். திரும்ப டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் ஆன் ஆயிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு சேஞ்ச் பண்றது. தென் வால்யூம் பட்டன் பாத்தீங்கன்னா தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ பிளஸ் மைனஸ்னு 2 தனியா கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் பட்டன். ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க 3.5 mm கனெக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். அண்ட் வந்து இது பாத்தீங்கன்னா சார்ஜிங். இது வந்து அலெக்சா, இந்த சிரி, சோ அந்த மாதிரி அசஸ் பண்றது. சோ இதுதான் ஹெட்ஃபோன்ல உள்ளது. சிம்பிள் தான், உங்களுக்கு நிறைய செட்டிங்ஸ்லாம் கிடையாது. பட் வந்து உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும், நல்லா வரும். இது EQ அட்ஜஸ்ட் பண்ணனும்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா, ஒன்னு projectrock EQன்னு, அதாவது ஆல்ரெடி அவங்களே கஸ்டமைஸ் பண்ணது. நான் அதுதான் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கான அந்த ப்ராப்பர் பேஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நான் அது கேட்கக்குள்ள தான் தெரிஞ்சிச்சு. இல்ல நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணனும்னா நீங்க இதுல போயிட்டு ஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான். சோ சிம்பிள் தான், ரொம்ப உங்களுக்கு அது இது நிறைய இது கிடையாது, ஈஸியா அசஸ் பண்ணிக்கலாம். சோ அபார்ட் ஃப்ரம் தட் இப்போ என்னன்னா இதோட காஸ்ட்க்கு வருவோம். இது நான் எவ்வளவுக்கு வாங்கணும்னா ஆக்சுவலா இந்த ஹெட்ஃபோனோட காஸ்ட் வந்து $300 or $279 சம்திங். சோ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு 221. நம்ம ஊர் காஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18-19,000 வருது. ஆஃபர்ல வித்அவுட் ஆஃபர் 25,000. நான் வாங்கின காஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க உள்ள அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ், கஸ்டம் சார்ஜ், சோ இது எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து 21,500. சோ 21,500 வந்துச்சு. சோ அந்த காஸ்ட்க்கு வந்து இது நீங்க ஒருத்தான் கேட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்க ஜிம் ஃப்ரீக்கா இருக்கீங்க, இல்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள நீங்க சாங் கேட்டுக்கிட்டு தான் பண்ணுவீங்க. தென் வந்து உங்களுக்கு ஒரு குட் குவாலிட்டி சவுண்ட், தென் வந்து நல்ல ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்வெட் ஆனாலும் இல்ல கீழே விழுந்தாலும் இல்ல ஏதாச்சும் நீங்க இது பண்ணாலும் உங்களுக்கு உடையக்கூடாது, நல்ல பிரீமியம் குவாலிட்டியா இருக்கணும்னா இது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் நீங்க ஏர்பாட்ஸ் ப்ரோ வச்சிருந்தீங்கனால இதுவே ஓகே தான். ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்றேன், நீங்க இந்த ஹெட்ஃபோன் அது வந்து உங்களுடைய இது, நான் இதுதான் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லல. ஸோ வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுது. பட்
இது வந்து உங்களுக்கு என்னன்னா ஒரு ஸ்டேஜ் மேல, அதாவது இது ஒன்லி மேட் ஃபார் ஜிம் யூசர்ஸ். ஓகேவா? அதை நீங்க நார்மலா வெளியே யூஸ் பண்றதுக்கோ இல்ல வீட்ல யூஸ் பண்றதுக்கோ உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டா இருக்குன்னு தெரியாது. பட் ஆனா ஜிம்ல நீங்க யூஸ் பண்ணக்குள்ள இந்த ஸ்வெட் ஆனாலும் சரி, ஏன்னா இது வந்து வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சொன்ன மாதிரி எத்தனை தடவை வேணாலும் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்வெட் ஆனோன்னா இந்த கீழே விழுந்தாலும் இப்படி உடையாது. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இன்னொன்னு ஒரே ஒரு பேட் லக் என்ன தெரியுமா? ஸோ வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், இது வந்து இந்தியாலையும் சரி யூஏலையும் சரி இல்ல மற்ற ஒரு சில கண்ட்ரிலையும் சரி அவைலபிலிட்டி இல்லை. இப்போ இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கு வேணும், இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வேணும்னா நீங்க வந்து யூஎஸ்ஏல தான் நீங்க ஆர்டர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா யூகே அங்கே தான் ஆர்டர் பண்ணணும். உங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி நீங்க பண்ணி விடலாம். பட் ஆன்லைன்ல வந்து பாசிபிலிட்டி இல்லை. யூஏல இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த யூபை ஆப்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் வாங்கினது வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையா இருக்கு. ஏன்னா நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே இதுல இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு பிடிச்ச பிராண்ட். ஸோ அதுதான் அதான் கைஸ். அதே மாதிரி என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ நான் வந்து உடம்பு ரெடி பண்ணி தான் இருக்கேன். அது வந்து ரிப்படா வேற லெவல்ல பண்ணலான்னு இருக்கு. அதை பத்தி எதுவும் சொல்ல போறது இல்லை. ஸோ அந்த வீடியோ போடுவேன். தென் வந்து அப்கமிங்ல நிறைய வீடியோ வச்சிருக்கேன். எடிட் பண்ண தான் டைம் கிடைக்க மாட்டேது. ஸோ அதையும் நான் அப்லோட் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஜிம் ஃப்ரீக் யாரும் இருந்தாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.